ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தாங்க உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். தேர்ஸ்டே ஒரு நைட்டிலிருந்து 7 மணிலேருந்து ஃப்ரைடே ஒரு 2 மணி வரைக்கும் எடுத்த வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டெய்லி ரொட்டீன்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா நேற்றைய பதிவுலேயே நான் சொல்லியிருப்பேன், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா வச்சுருக்குறாங்க. நைட் அப்படி தாங்க, நைட் சமையல் செய்கிற வேலையில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு தூங்கியாச்சு. காலையில் ஒரு 5 மணி 3:15க்கே தூக்கம் தெளிஞ்சுது. ஆனால் எந்திரிக்க முடியலைங்க. பாப்பாவும் கூட எழுந்திரிச்சதுனால நானும் சேர்ந்து தூங்கிட்டேன். மறுபடியும் விழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4:58 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகும்போது மறுபடியும் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது 6:15 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பூவெல்லாம் பறித்து என்னோடய டெய்லி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி சுக்ரஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கும் போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி காலையிலையும் சமையல் செய்ய வேண்டிய வேலை இல்லை. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வேலையை செஞ்சிட்ருந்தேங்க. இல்லைன்னா ஒரு அறிபறியாகவே செஞ்சிட்ருக்கணும். சமையல் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு வெள்ளிக்கிழமை வந்தாலே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சமையல் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸாக என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த அந்த பச்சை கற்பூரம் தாங்க. அதை போடும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகள்லாம் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நிஜமாலுமே உண்மையிலேயே நம்ம வீடு ஒரு எப்படி சொல்கிறது, தெய்வீகம் வாசனையோட, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு தெய்வீக வாசனையோடு இருக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி தீபத்தில் கொஞ்சம், தீபத்துலேயும் சரி, நம்மளோட அந்த தண்ணி வைப்போம் இல்லைங்களா, பஞ்ச பாத்திரத்துலேயும் கொஞ்சம் போட்டு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். பூஜை அறையும் சரி, வீடே ஒரு தெய்வீக நறுமணமோட நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. அதை தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட சூரியனுக்கும் துளசி செடிக்கும் தீபம் எல்லாம் காட்டிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சரி, இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்துடலாம். கணவன் மனைவிக்குள்ள ஊடல் அவசியம்தான், ஆனால் கொஞ்சம் பொறுப்பும் அவசியம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, என்னோடய முஸ்லீம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் ஒரு பொண்ணு சொல்லுவேன் இல்லைங்களா, அவங்களுக்குமே அடிக்கடி சண்டை வரும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த நான் சாப்பிடாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு பதிவில், அது தீபாவளி டைமில் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் எங்களுக்குள்ளேயுமே கொஞ்சம் ஒரு ஊடலாக தாங்க இருந்தது. அந்த ஊடல் வந்து கூடலில் முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். ஆனால் அது ஊடல் தொடராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனைகள் தோணுச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி இதை பற்றி கொஞ்சம் உங்கள் கூட பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க பேசிகிட்ருக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை அப்படின்னு தாங்க என்னால் சொல்ல முடியும். ஆனால் நானுமே எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் என்னையுமே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பொறுமையாக இருக்கிறவங்கள பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு கூட நினச்சிக்கிறாங்க. இருந்தாலும் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு குடும்பம் சரி, ஒரு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அது நிலைச்சு நிற்கிறதும் பிரிஞ்சு போகிறதும் சரி, அது பொறுமையாக இருக்கிறவங்கனால தான் முடியும் அப்படிங்கிறது தாங்க நான் சொல்ல வர்றேன். அது இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. எந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களோ அந்தளவுக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சண்டை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அது ஒரு குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் கூட நிறைய சண்டை வருது, நிறைய பிரச்சனைகள். ஆரம்ப காலத்துலலாம் கணவனை தான் நம்பி இருக்கணும், கல்லானாலும் கணவன் அப்படியெல்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அது முற்றிலும் மூட நம்பிக்கையாகவும் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தைகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் முடிஞ்சளவு நம்ம ரொம்பவுமே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்பவுமே பொறுமையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரலைங்க. முடிஞ்சளவு நம்மளோட நேசத்துக்கு உரியவங்களை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறது தாங்க நான் சொல்ல வர்றேன்.
அது வந்து உடல் ஒரு பிரிவாக முடியாமல் கொஞ்சம் பொறுமையோட ரெண்டு பேருமே யோசிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2 பேருமே கொஞ்சம் ஒரு குழந்தைகளுக்காகவும் எவ்வளோ ஒரு நேசத்தோடு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணியிருப்போம். அதையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்து கொஞ்சம் உடல் வந்து பிரிவில் முடியாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஜமாலுமே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தாங்க நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். உடல் இருந்தால் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை நான் உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதைத்தாங்க சொல்ல வந்தேன். முடிஞ்சளவு கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது அவசியம் 2 பேர்த்துக்குமே தான் நான் சொல்கிறேன். இதை புரிகிற மாதிரி சொல்லிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க. என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த எப்படி சொல்கிறது சமையல் வேலையெல்லாம் இல்லை, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அதாவது மேடம் 2 தடவை எழுந்திரிச்சிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அதனால் ஒரு 6லேருந்து 8 7:45 நினைக்கிறேன். அது வரைக்கும் ஒரு நிம்மதியாக என்னோடய பூஜை வேலைகளை நான் செஞ்சிட்ருந்தேங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தியானம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓம் நம சிவாய சொல்லும்போதும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் சொல்லும்போதும் இமைப்பொழுதும் நீங்கள் அதன் தாழ்வாழ்கன்னு நம்மளோட சிவனை பற்றி சொல்லும்போது என்னோட குலதெய்வம், அதுக்கப்புறம் ஓம் கணபதி, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் சரி என்னோடய அஃபர்மேஷன்ஸையும் சரி அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லவ்வபுளாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களை எப்படி ஒரு நேசத்தோடு அவங்க கூட நான் கனெக்டிவிட்டியோடு இருக்கிறேனோ அந்த மாதிரி இறைவன் கூட இன்றைக்கி கொஞ்சம் கனெக்டிவிட்டியாக ஒரு 5 நிமிஷம் இருக்க என்னால் முடிஞ்சதுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்தது. செல் எடுத்தோன்னே ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த கோலம் அவ்வளோ ஒரு அழகாக ஒரு போட்டிருந்தாங்க. அதைத்தான் அப்படியே பார்த்தோன்னையும் போட்டுடலாம் 7லேருந்து 4 புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னையும் தோணுச்சு. சரி போட்டு பார்க்கலான்னு அப்படியே போட்டு பார்க்குறேங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் நேற்று பதிவுலேயே சொல்லியிருப்பேன், புக்கில் இன்னொரு விஷயம் படித்தா அதை நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தை பற்றியும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. அதனால தான் நான் இங்கே உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா சூபி நானிக்கிட்ட நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா கடவுளை டெய்லியும் கும்பிட்றதுனால என்ன ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற பதில் அருமையாக இருந்ததுங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு தடவை நான் வந்து மெக்காவுக்கு போகும்போது புனிதமான ஒரு மசூதியை நான் பார்த்தேன். 2வது தடவை நான் போகும்போது அங்கே மசூதி என் கண்ணுக்கு தெரியல, கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சார். 3வது தடவை நான் பார்க்கும்போது அந்த மசூதியும் கண்ணுக்கு தெரியல, அந்த கடவுளும் என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது கடவுள் வேறு நம்ம வேறு அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்குறோம். அது இல்லை. கடவுள் அசுத்தமான இடம் புனிதமான இடம்னு நல்லா பிரித்து பார்க்காம எல்லா இடத்துலையுமே கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர முடிஞ்சது என்னால். அதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நான் செய்ய வேண்டி இருந்தது. அதைத்தான் உங்ககிட்டேயுமே நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு எல்லைக்குள்ளே நம்ம கட்டுப்படுத்த நினைக்கிறது, கடவுளை கட்டுப்படுத்த நினைக்கிறது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதாவது கடவுளை இப்படி தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையோடு நம்ம செய்யும்போது மனசு அந்த வரைமுறைகளில் தான் நம்மளோட மனசு ஒன்றி போகுமே தவிர அந்த இயற்கையில் எப்போவுமே ஒன்றி போகாது. இயற்கையோடு கலந்துட்ட இறைவனை என்றைக்குமே உணர முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாருங்க. எது இயல்பாக நம்மளால் செய்ய முடியுமோ அதுதான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சூப்பராக சொல்லியிருப்பாருங்க. அதாவது நாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைனா மங்களகரமாக வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருப்போம். இது கூடயே நான் அவங்க கூட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஒவ்வொரு கடவுளுமே வீதி உலா வருவது கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் மாகாளியம்மன் கூட வீதி உலா வரும். அதுக்குண்டான காரணத்தை தேசமங்கையர்க்கரசி அப்படிங்கிற அம்மா சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஏன் கடவுள் வீதி உலா வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கி குளிக்கலை, இல்லை இன்றைக்கி இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளே தேடி வர்றதுனால தான் தேடி வர்ற ஒரு விழா தான் வீதி விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு கடவுள் வந்து நம்ம மேலே அவ்வளோ ஒரு கருணையோடு தாங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து
நிறைய விதிமுறைகளை போட்டுட்டு நம்ம வந்து கடவுளை நினைக்காம, அதாவது உணர்ந்து நம்ம கடவுளை கும்பிடணும். அதுக்குண்டான இயற்கையான இயல்பான வழிகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தாங்க. எனக்கு புரிஞ்ச விஷயங்களை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பாரும் ரசம் தாங்க. இது வந்து மதியம், காலையில் எல்லாருமே கல்யாண வீட்டில் சாப்பிட்டதுனால இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாப்பாவை கொண்டு போய் விடும்போதே அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கடையில் அந்த விளக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஒரு சாயந்தரமே விளக்கேற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட மனசு தோணிகிட்டு இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கே ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாதானப்படுத்திட்டேங்க மனசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரணும் அப்படின்னு மனமார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.